மிகவும் அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் தியானமாய் வந்தால் அநேக காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டு தப்புவிக்க தேவன் விருப்பமாய் இருக்கிறார். உங்கள் தியானம் அதிசயம் செய்யும். கிறிஸ்துவின் வார்த்தை, இயேசு கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். உலக ஆரம்பம் முதலே அவர் வார்த்தையாயிருந்தார். அவர் தேவன் இடத்திலே இருந்தார். இன்று கடவுளாகவே இருக்கிறார். இந்த 6வது வசனம் 53ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அதிசயம் செய்யும். நம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். எங்களால் எங்களை விடுவித்துக் கொள்ள முடியாது. இரட்சகர் எங்களுக்கு தேவை, மீட்பர் எங்களுக்கு தேவை. இயேசு கிறிஸ்து தான் அந்த மீட்பர், இயேசு கிறிஸ்து தான் அந்த இரட்சகர். நீங்கள் துன்பப்படுகிறீர்களா? உங்களால் உங்களையே நடத்தி கொள்ள முடியாது. தேவ வார்த்தை உங்களுக்குள் வரும் பொழுது, நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவசிக்கும் பொழுது உங்களுக்கு ஞானம் வர ஆரம்பிக்கிறது. உங்கள் வாழ்வை குறித்த முக்கியத்துவம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எல்லாரும் பூமியிலே பிறக்கிற யாவரும் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டார்களாம். அதுதான் ஒரே ஒரு நல்லவர் பூமியிலே பிறந்தார், இயேசு கிறிஸ்து. அவரை விசுவசிக்கிறவர்கள் யாவரும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, துன்பத்திலிருந்து அதிசயமாக விடுதலை பெறுகிறார்கள். உங்கள் உடலிலே இந்த நாளிலே அதிசயம் நடந்திருக்கிறது என்று உங்களுக்குள் விசுவாசம் வரட்டும். God bless you.